கள்ளக்குறிச்சி விஷசாராய விபத்தில் வந்து சீமான் வந்து சில கருத்துக்கள் சீமான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து அந்த சம்பவம் எப்படி தெரியாமல் இருக்கும், இவங்களுக்கு தெரியாமல் எப்படி அங்கெல்லாம் வந்து சாராயம் காய்ச்சுவாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குது, யாருக்குமே தெரியாமலாம் நடக்கலன்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் வந்து கல் தான் குடிப்பாங்க, கல் வந்து ஒரு மூலிகை. கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் கல் கடைகள் இருக்குது, ஏன் நம்ம ஊரில் அந்த மாதிரி திறக்கிறது இல்லை? கல் வந்து நேச்சுரலான ஒரு மூலிகை தானே, இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் தான் இருக்குது. கல் கொடுத்து யாராவது உயிர் போயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லுக்கடைகள் நிறைய இருந்தால் நம்ம ஊர் விவசாயிங்களுக்கு தான் நல்லது, அவங்களுக்கு வந்து அவங்களோட விவசாயம் வந்து மிக சீர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறார். தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் பதிலாக வந்து கல்லுக்கடைகள் தான் இருக்கணும். கல் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே வந்து சாப்பிட்டுட்டு வந்த ஒரு விஷயம், இது வந்து உடம்புக்கு நல்லது தான். கல்லுக்கடைகள் இருந்தால் டாஸ்மாக் இருக்க முடியாது, அதனால தான் வந்து கவர்மெண்ட் கல்லுக்கடைக்கெல்லாம் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறார். கள்ள சாராயமோ இல்லை கல்லோ இல்லை டாஸ்மார்க்கில் கிடைக்கிற சாராயமோ எல்லாமே வந்து போதை தான், எல்லாமே அதிகமாகிடுச்சுன்னா விஷயந்தான். இந்த விஷயத்தில் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.